கோயம்புத்தூர் மாப்பிள்ள சோறு தானே திங்கிறீங்க? இல்லை கேட்குறேன், சோறு தான் சாப்பிட்றீங்களா இல்லை டிஃபன் எதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்குறேன். நிறைய பேர் கிளம்பிட்டானு கோயம்புத்தூர் மாப்பிள்ள, திருப்பூர் மாமா, சென்னை சித்தப்பான்னு சொல்லிட்டு ஊருக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அறிவுங்கிறது பார்த்தீங்கன்னா அரைப்படிக்கு இருந்ததுன்னா காசு கொடுத்து எவனுமே ஃபாலோ சேர்த்த மாட்டான். நீங்கள் இந்த சில்லற வேலையெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நான் தப்பு சொல்லலை. ஆனால் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எச்சத்தனமாக இருக்குது சில வீடியோ எல்லாம் கண்டென்ட்டுங்கிற பேரில். இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபாலோஸ் பிடிக்கிற இந்த சில்லற வேலைகளுக்கு தான் எல்லாருமே வந்திருக்கோம். ஆனால் அந்த சில்லறையை கொஞ்சம் அளவாக சதற விடுங்கன்னு தான் சொல்கிறேன். மனசாட்சிங்கிறது மசுற அளவுக்கு கூட இல்லாமல் கண்டென்ட்டுங்கிற பேரில் எந்த கருமத்திலும் தூக்கிட்டு வந்துடக்கூடாது, சரியா? அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 200 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? அது அவன் உங்களை சொல்ல மாட்டானுங்க. அந்த 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கானுங்களே, அவனுக்கு கூட்டிட்டு வாங்க, விருந்து வைக்கணும். அவனுங்களுக்கு சத்தியமாக விருந்து வைக்கணும். ஏன்னா உங்களை பார்த்த காசு தள்ளிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறானுங்களே, அவனுங்க கலந்த விருந்து வைக்கணுங்க. நாடு நாசமா போறதுக்கு யார் காரணம்னா இந்த மாதிரி சில அழகான இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான், வேற எவனும் கிடையாது. இதுல மாமா மச்சம் நிறைய புடுங்காளி வேற இதுல. ஆனா அங்காளி பங்காளிகளுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது சத்தியமா இது ஒரு பிச்சைக்கார பொழப்பு நீங்க பண்றது. அக்மார் பிச்சைக்கார பொழப்பு நல்லா பண்ணுங்க.